வீட்டில் வந்து கியூவில் வந்து 6:30 மணிலேருந்து வந்து நின்றுருக்காங்க. காலையிலேருந்து வந்துட்டாங்க, வந்து நின்றுட்டாங்க. நான் வெளியே ஒரு வேலையாக போயிட்டு ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு வந்தேன். இது வரைக்கும் சாமி பார்க்க முடியல. பால் குடம் போகிறனால பயங்கர கூட்டம், எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். போன வாட்டியோட இன்றைக்கி வந்து 2 மடங்கு 3 மடங்கு கூட்டமாக இருக்குது. முருகனை பார்க்க பார்க்க நிறைவு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் படையெடுத்து வந்துட்டாங்க, 6 படை தேடி வந்த மாதிரி. அதான் வீட்டில் வந்து 6:30 மணிக்கு வந்து லைனில் நின்ட்டாங்க, ஆனால் பார்க்க முடியல. நாங்கள் வந்தது லேட்டு தான். வீட்டில் வந்தவங்க 6:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க, வந்துட்டு பார்க்க முடியல, அங்கங்கே சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் பயங்கர கூட்டம். முருகனை பார்த்தா முற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிருன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் படையெடுத்துட்டாங்க. நிறையா இன்னும் நிற்கிறாங்க சார், இன்னும் அந்த முனை வரைக்கும் நிற்கிறாங்க, இன்னும் வந்து முடியல. ஆனால் பால் கூட முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க முடியும் போல், அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 மணி நேரம் 4 மணி நேரமாக நிற்கிறோம். இவ்வளோ கூட்டம் இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடலாம். மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டா கொஞ்சம் சாமியை பார்த்துட்டு விறுவிறுன்னு 3 மணி நேரம் 4 மணி நேரமாக வெயிலில் நிற்கிறோம். இல்லைங்க மேடம், எதனாலும் ஒரு பகுதி விடணும். அந்த பகுதியை லாக்கு, இந்த பகுதியை லாக்குனா எங்கிட்ட போறதுன்னே தெரியாம ஜனம் தத்தளிக்குது. அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரே லைன், அந்த லைன் அந்த லைன் விடணும். இங்க இருந்து அங்க போங்கங்கிறாங்க, அங்க இருந்து இங்க போங்கங்கிறாங்க. எங்கிட்ட போறதுன்னு தெரியாம அதுலயே டைம் ஆயிருது. என்ட்ரன்ஸ்ல போனா இங்க பால் கூட எத்தனை சொன்னாங்க நிறைய பேர். சரி அந்த பக்கம் போலாம தான் அங்கேயுமே பிளாக் பண்ணிக்கிறாங்க. சரி இந்த பக்கம் சுத்தின்னு வந்து அந்த 4 பக்கம் பிளாக் பண்ண நாங்க எப்படி பண்றோம்? ஒரு பாட்டா விட்டா பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு இதா எல்லாமே இருக்கு, பிரஷர்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு விட்டாங்க, என்ன பண்றது மேடம்? சோ ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணா இவங்களை வந்து தள்ளி புஷ் பண்ணி விடுறாங்க. அரேஞ்ச்மெண்டே சரியில்லை மேடம். ஏதாவது ஒன்று பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 10 பேரு அப்படியே நிக்கிறோம், காலையில இருந்து வந்து சுத்தி நிக்கிறோம். இன்னும் முருகர் பார்க்கல 1.5 ஹவரா இருக்கும். சுத்தி வந்துட்டு லாஸ்ட்ல இருந்து இங்க தள்ளி விட்டாங்க, இங்க இருந்தா இங்க தள்ளி விடுறாங்க, போலீஸ் தள்ளி விடுறாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 10 பேர் 5 பேர் தள்ளி இது பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கேப் அடிக்கும். இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. இதுங்க பேர் சாமிமுத்து, இதுங்க மலேசியாவிலேருந்து வராங்க. மலேசியாவிலேருந்து இங்கே நான் காலையிலே கோயிலுக்கு வந்தேன். ஒரு 7:30 காலையிலே வந்தேன், வெடிக்காலேருந்து. இப்போ வரைக்கும் நான் சாமி கிட்ட போல, தரிசனம் பண்ண வரல. நான் பாதியில் விளையாட்டேன். பிகாஸ் இங்கே உள்ள சிஸ்டம் பார்த்தங்க, நம்மளோட இது காவடிங்க பக்தர்களை வந்து கீழே உக்காந்துருக்காங்க. அவங்க காலையிலே வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் உக்காந்துருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சதுக்கு நாங்கள் மலேசியாவில் வரோம், அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. பிகாஸ் நம்ம தன்சி நடராஜ பத்து கேஃபில் வந்து அவர் வந்து அருமையாக வந்து சிஸ்டமேட்டிக் பிளானிங்காக செய்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுக்கு வந்திருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இது தைப்பூசம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக. பிகாஸ் நம்ம வந்து இவர் வந்து முருக வட பழனி, நான் வந்து அவர் வந்து நம்பி நான் வந்து பார்க்கலாம் வந்தேன், இதை தரிசனம் பண்ணேன். ஆனால் மக்கள் ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகிறதுக்கு. பிகாஸ் சிஸ்டம் இல்லைங்க, சிஸ்டம் இல்லைனால அதனால இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பாலக்குடம் ரொம்ப நேரமாக நிற்கிறேன். பாலக்குடம் எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு 5-6 மணி நேரம் நிற்கிறேன். பாலக்குடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த தேவத்துக்கிட்ட பேத்து வந்து பாலை ஊத்துறதுக்குங்க. அதுதான் என்னோட இதுங்க. ஆனால் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். சாமியே பார்க்க முடியல, எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துங்க இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு, சரியான பாதுகாப்பு கிடையாது. ஒரு பேரைக்காடு வைக்கல, கூட்டம் அலமோதுது. வயசானவங்கள இருந்து குழந்தைங்கள இருந்து எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்துங்க இருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் வராதிங்க, இன்னைக்கு வந்து வீணா திரும்ப போகாதீங்க. இன்னும் ஜனம் வந்துங்க தான் இருக்காங்க. நிறைய பேர், ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே இல்ல. வயசானவங்க பொத்துன்னு விழுந்துங்க தான் இருக்கிறாங்க. அதனால இந்த பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க யாருமே. நாங்க காலையில 10 மணில இருந்து வந்து வெயிட் பண்ணிங்க இருக்கிறோம், பார்க்க முடியல சாமியை. இதோ இப்ப பாருங்க, கூட்டத்தை அலம்போது. தயவு செஞ்சு வராதீங்க யாருமே. நான் சினிமாவில் ஏடியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமா தொடர்ந்து இப்போ வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் 4 வருஷமும் நல்லா இருக்கும், 3 பாயிண்டாக பிரித்து விடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்னென்னா ஒரே லைனாக விட்டதுனால பால் குடம் எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. போலீஸுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஓரமாக நில்லுங்க, திருட வந்து திருட்டு போகக்கூடாது அந்த மாதிரிங்கிறதுக்காக நல்ல எண்ணத்தை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே லைனாக விட்டது தான் தப்பாக போச்சு. அடுத்த தடவை இது நல்லதாக ரெடி பண்ணி 3 லைனாக நல்லா அழகாக விடணும். அப்போ தான் தைப்பூசம் நல்லாயிருக்கும். அடுத்த தடவை நான் 7 மணிக்கு வந்தேன், 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நாங்கள் பெரம்பலூர்லேருந்து வரேங்க. நடப்பாதை வந்து பெரம்பலூர் வந்துட்டு 6 மணி ஸ்டார்ட் பண்ண நடக்கிறதுக்கு. அங்கேருந்து 10 மணி நேரம் வந்துட்டு இருக்கோம். அங்கே கரெக்டாக 11 மணி இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸில்
ஆளுங்க வந்து ஒன்று பூந்துட்டே இருக்காங்க. வந்து நாங்கள் லைனில் வந்துட்டு இருக்கோம், யாரும் லைனில் வரல. புதுசாக வர ஆளுங்க கூட அப்படியே பூந்ததுனால எங்கள் கூட்டம் அதிகமாச்சு. அதனால நாங்கள் 10 மணி லைன் இருக்கோம், இன்னும் உள்ள போகல. அதான் அங்கே ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ண மாட்டாங்க உள்ள. அங்கே என்னன்னா பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க, ஆளுங்க வந்து கேட்காம கொள்ளாம குச்சி உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கே உள்ள போக முடியல. 10 சொல்ல முடியாது, அவங்க பாக்குறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் மீறி அவங்க வந்து இது பண்றாங்க. லேடிஸ்லாம் வராங்கல்ல, என்ன பண்ண முடியும், அவங்கள தள்ள முடியாது. ஸோ அவங்க சாக்கு வச்சு உள்ள வந்துடுறாங்க. பெரியவங்களும் அதான் பண்றாங்க. இன்னும் என்ன பண்றாங்க, குழந்தை இருக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. அதனால எல்லாம் மாறிட்டு தவிர்த்துட்டு இருக்கோம், பண்ண முடியல. 5 மணிக்கு வந்தோம், இன்னும் லைன் உள்ள போகல. அங்க இதுல இருந்து லாஸ்ட் அங்க ராம்தேவி கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கோம். இங்க யாரு கேக்குறது, கும்பலா எல்லாருமே கும்பலா நிக்கும் போது நாங்க மட்டும் என்னத்தை கேக்குறது? இல்ல அவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கூட்டம் அதிகமா இருக்கனால அவங்களும் ஒண்ணும் பண்ண முடியல. இவ்வளவு நேரம் நிக்க வச்சு என்ன பண்றாங்க? கோவில் உள்ள காலையில இருந்து நிக்கிறோம், 8 மணில இருந்து இவ்வளவு நேரம் நிக்கிறோம். கோவில் வாசல் கூட போகவே இல்லை. நாங்க எதுக்கு இங்க நின்று இருக்கோம்? நாங்க ஒரு பாட்டில் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தூரம் கயிறு கட்டி வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் நிக்க வச்சு என்ன பண்றாங்க? என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க? நான் இங்க இருக்கவங்களுக்கு கேட்டா வெள்ள போன்றாங்க. அதுக்கு இங்க வந்து இவ்வளவு தூரம் நிக்கிறோம் சாமி பாக்குறதுக்கு. ஒரு மூச்சு முட்டுது வெள்ள பாருன்னு சொன்னா வெள்ள போய் நில்லு, அப்படியே வீட்டுக்கு போன்றான். அதுக்கு வந்து நிக்கிறாங்க. நாங்க சும்மா நின்று இருக்கோம். நான் எதுக்கு வந்து நின்று இருக்கோம்? 7 மணிக்கு வந்தோம், ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, முடியல, தண்ணியும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிக்கிறோம். இதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். தண்ணியே கிடையாது இது வரைக்கும். இல்ல போலீஸ் என்ன பண்ண முடியும்? கூட்டம் அதிகம், ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. எங்களையும் கொஞ்சம் மனுஷங்களா பார்த்து கொஞ்சம் அலோவ் பண்ணா நல்லா இருக்கும். 8:30 மணில இருந்து நிக்கிறோம், முருகனை தரிசனம் பண்றதுக்காக வந்தோம். எவ்வளவு நேரம் ஆகி இன்னும் சாமி தரிசனம் கிடைக்கவே இல்லை. இந்த தடவை ஏன் பால் குடம் காவடி எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வழி விடணும்ல. அதனால எங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க போய் முதல்ல வெயில் கால் சுடுது, நாங்களாம் செருப்பு போட்டிருக்கோம், அவங்களாம் செருப்பு போடாம பால் குடம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முன்ன போய் முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நாங்க பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நின்றுகிட்டே இருக்கோம். நாங்க நின்றுகிட்டே இன்னும் முருகனுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில நின்றுகிட்டே இருக்கோம். இல்லப்பா, நல்லாதான் இருக்குது. நல்லா ஆமா ஆமா, ஒரே வழியிலே தான். தண்ணிக்கு கிடைக்கல, அது தண்ணி கடைங்கல்ல போய் ஒரு பாட்டில் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கோம். மாடியில இருந்தெல்லாம் 2 தண்ணி தூக்கி போட்டாங்க, வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன இல்ல, மோரு தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க. எவ்வளவு மக்களுக்கு, எவ்வளவு நிறைய மக்கள் வராங்க. இதை வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்ல, இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லாம் குடிக்கிறாங்க, வாங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.